ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரம்ப் வெளியிட்ட ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ரொம்ப கேவலமான இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை கழுவி கழுவி எல்லாம் உலகமே ஊற்றிக்கிட்டு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, நேற்று மரண அடி கொடுத்துருக்கு ஈரான் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்தாருக்கு. கத்தாரோடைய கேஸ் ஃபீல்டில், அதாவது அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய எல்பிஜி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட்டே மூடிட்டாங்க. அதுக்கு அப்புறமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி நாசக்காடாக்கிடுச்சு கத்தாரை. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட எண்ணெய் வயலில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டா முந்தா நாள். தாக்குதல் நடத்தினோடனே ஈரான் மீண்டும் எச்சரிக்கை வந்துச்சு. அதாவது போர் ஐநாவுடைய விதிகளின்படி என்னென்னா, சில இந்த மாதிரியான இப்போ என்னை நிரந்தரமாக ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவது போலவோ, அந்த நாட்டு மக்களுக்கு துன்பம் விளைவிப்பது போலவோ எல்லாம் நடத்தக்கூடாது. நீங்கள் வார் அப்படின்றது இந்த ஆர்மி அந்த ஆர்மி மேலே மோதிக்கலாம், இப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் அதை மீறி என்னென்னா, ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி ஈரானில் உள்ள எண்ணெய் வயல்கள்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சு. இது இஸ்ரேலோட தாக்குதல். இந்த தாக்குதலை தொடர்ந்து உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரான் நேராக எங்கே பிடிச்சா வடிவேல் காமெடியில் ஒரு மொட்டை ஒருத்தன் இது பண்ணுவான், வேறு இடத்த கொடுத்து அமுக்கிடுவான். அமுக்குன்னு ஐயோ அப்பா டீலிங்கே வேறு மாதிரி இருக்கேடா அப்படிங்கும்போது அலறி துடிச்சு ஐயோ விட்டுறான்னு கற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் கத்துற மாதிரியா இருக்குது. இப்போ ட்ரம்ப் அமெரிக்காவை அட்டாக் பண்ணாமல் ட்ரம்ப் யாரோடலாம் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தாப்லையோ, ட்ரம்ப்புக்கு தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வருமானம் உள்ள ஒரு ஃப்ளைட்டே உலகத்தில் எந்த தலைவருக்கும் இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் யாருமே கொடுத்ததில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 6 மாதத்துக்கு முன்பு ஏன்னா கத்தாரோட அமீர், கத்தாரோட ஷேக் என்னென்னா ஒரு விமானத்தை, போயிங் விமானத்தை அவருக்கு பரிசாக கொடுத்தாங்க. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ட்ரம்ப்புடைய ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் 3 லட்சம் கோடிக்கு பிஸ்னஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. உடனே ட்ரம்ப்புக்கு ஒரே கொண்டாட்டம். அங்கேருந்து யுஏஇ போய் அங்கே ஒரு 1.25 லட்சம் கோடி, அதுக்கப்புறம் சவுதி ஒரு 2 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி 8 லட்சம் கோடிக்கு ஆர்டரை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜெயித்த உடனே ட்ரம்ப் போன இடம் முதல்ல கத்தார், அப்புறம் யுஏஇ, அடுத்து சவுதி அரேபியா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், எங்கே கையை வச்சா நீ அலறுவியன்னு சொல்லி தான் ட்ரம்ப்புக்கு, அதாவது இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணுறான். ஈரான் என்ன பண்ணுதுன்னா கத்தாரை காலி பண்ணி விட்டுருச்சு. கத்தாரை காலி பண்ணால் ட்ரம்ப் அலறான், அப்படி துடிக்கிறான். நம்ம ஏன் ட்ரம்ப் அவன் சொல்கிறோம், ஏன்னா ஒரு அதிபர், அமெரிக்க அதிபர் அவர் பண்ணால் அந்த வெண்ணனால தான் எனக்கும் கேஸ் பாதிப்பு வருது. எனக்கு வீட்டில் கேஸ் இல்லையே, இப்போ அந்த வெண்ணைக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது. சரியா? இவனால் தான், நீங்கள் ஒருத்தனால தானே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உலகம் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் செய்கிற முட்டாள்தனத்தினால தான் நம்ம பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அவன் சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அவன் யாராக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான். அவன் ஏதோ ஒரு நாட்டுக்கு அதிபர், அந்த நாட்டில் யாராக வேணால் அவனுக்கு மரியாதை கொடுக்கலாம், நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படி என்ன பண்ணுறான்னா, ட்ரம்ப்புக்கு சரியான ஆப்பு வைத்து விட்டது ஈரான். இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, எங்கே கையை வச்சா ட்ரம்ப் அலருவான் அப்படின்றத வச்சு சவுதி, யுஏஇ மற்றும் கட்டாரில் நேற்று அடித்து எண்ணெய் வயலே காலி பண்ணி விட்டது. இதில் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் பினாமி அங்கே பார்ட்னர் போச்சு, எல்லா வருமானம் போச்சு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை விரைவில் இந்த வர்ற 30ஆம் தேதிக்குள்ளே இம்பீச்மெண்ட்டை கொண்டு பதவியை விட்டு தூக்குவதற்கு அமெரிக்காவில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்கா செனட்டில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தான் ட்ரம்ப்போட கட்சி. அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிலே மிகப்பெரிய அதிருப்தி என்ன பண்ணாங்கன்னா, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் 2 வாக்குகள் மட்டுமே, 2 எம்பிக்கள் ஓட்டு மட்டுமே ட்ரம்ப்புக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. 2 பேர் மாற்றி ஓட்டு போட்டால் ட்ரம்ப்பை பதவியை விட்டு நீக்கப்படுவார். அமெரிக்க வரலாற்றிலே ஒரு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரே வருடத்தில் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார், இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அப்படின்னா அது ட்ரம்ப்பாக தான் இருக்கும். எனவே அதற்கான வேலைகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. வர 30ஆம் தேதிக்குள்ளே ட்ரம்ப்பை பதவி விட்டு நீக்குவதற்கு ஒரு குரூப் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ட்ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிலேயே. டெமோக்ராட்டிக் பார்ட்டி பயங்கரமான ஒரு காண்டில் இருக்குது. அவங்க தான் அந்த இம்பீச்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தேசிய அழிவு அப்படின்றாங்க. ட்ரம்ப்னால அந்த தேசத்திற்கே அவமானம், அமெரிக்க தேசத்திற்கே அவமானம்னு சொல்லி இந்த இம்பீச்மெண்ட்டை கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு ஆள் இந்த நாட்டை நாசக்காடாக்கிடுவான், அவனை முதல்ல அங்கேருந்து நீக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய ஒரே கோரிக்கை. ஸோ 2 எம்பி தான் ட்ரம்ப்புக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. 2லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 2 பேர் மாற்றி ஓட்டு போட்டான்னா ட்ரம்ப் போயிடும். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த சாய்ஸாக ஜேடி வேன்ஸை வச்சுருக்காங்க. ஜேடி வேன்ஸ் தான் அடுத்து ட்ரம்ப்புக்கு அடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது வரலைன்னா கூட 4 வருஷம் கழிச்சு எலெக்ஷனில் ஜேடி வேன்ஸ் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கட்சி ஜெயிச்சா, எது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஜெயிச்சா. டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜெயிச்சுன்னா வேறு. இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இப்போ ஆளே கிடையாது. சரியா?
பைடனுக்கு அப்புறம், ஒபாமாவுக்கு அப்புறம் அதெல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தான் இப்போ உள்ள சூழ்நிலை இருக்குது. இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் வந்து என்னென்னா 2 எம்பி வாக்கப்படுறாங்க. 30ஆம் தேதியோட ட்ரம்ப்பை சனியாக முடிச்சு விட்ருவாங்க. முடிச்சு விட்டால் தான் இந்த உலகம் மாறும். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆளை கொண்டு வந்து அவர் ட்ரம்ப் மேலே பழியை போட்டு, இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அந்த வார் தொடங்கினோடனே பேசியிருக்கோம். அந்த வார் எதனால் தொடங்குச்சு, எப்படி ஈரான் கையை வச்சு ட்ரம்ப் அழிச்சிச்சு அப்படின்றத ட்ரம்ப் வந்து 85,000 கோடி ரூபாய் வந்து இந்த டாலர் ட்ரம்ப் பிட்காயினில் வச்சு சம்பாரிச்சிருக்காப்புல. அதை தான் ஒழிச்சு கட்டிட்டாங்க. டோட்டலாக துபாயை காலி பண்ணி விட்டுருச்சு. துபாயில் தான் நீ காசு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்போடைய சொத்து மதிப்பு இந்த பிட்காயினில் சம்பாதிச்சது 85,000 கோடி. அதை வந்து இன்றைக்கி 22,000 கோடி 23,000 கோடி அளவுக்கு ஈரான் இறக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இப்போ கத்தாரில் கை வச்சாதான் ட்ரம்ப் அலர்வான்றதுனால இப்போ கத்தாரை போட்டு அடித்த உடனே இப்போ ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இன்றைக்கி என்ன ட்ரம்ப் போட்டிருக்காங்கன்னா, ஐயோ அப்பான்னு அலறான். இப்படி ஒரு அதிபர், அமெரிக்க அதிபர், அமெரிக்காவை அசிங்கப்படுத்திய அதிபர் அந்த நாட்டில் வந்ததே கிடையாது. என்ன போட்டிருக்காருன்னா, ஐயோ இஸ்ரேல் அட்டாக் பண்ணது எனக்கு தெரியாது, எனக்கு நாலேஜுக்கே வரல, இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு அட்டாக் பண்ணிச்சுன்னா அது முதல் தப்பு, இஸ்ரேல் நான் கண்டிக்கிறேன், தயவுசெய்து நீ வந்து கத்தார் அட்டாக் பண்ணான்னு சொல்லி ஈரான்கிட்ட கெஞ்சிறான். தயவுசெய்து அட்டாக் பண்ணாத, நாங்கள் அடுத்து வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம், அமெரிக்கா நிச்சயமாக ஈரானை தாக்காது, இஸ்ரேலும் ஈரானை தாக்காது, நான் நிறுத்த சொல்கிறேன், நீ நிறுத்து, கத்தாரை தாக்காத அப்படின்னு அலறேன். கத்தாரை தாக்கணும் நீ ஏன் அலற அப்படின்ற மாதிரி தான். அது என்ன காரணம்னு சொல்லி ஈரானுக்கும் தெரியும், கத்தாருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், குறிப்பாக ட்ரம்ப்புக்கும் தெரியும். ஸோ வச்சு சொருகுனா ஆப்பை எங்கே, அதாவது எங்கே கை வச்சா நீ அலர்வன்னு எங்களுக்கு தெரியுண்டான்ற மாதிரி என்னன்னா, ஈரான் தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டிருந்த லைவ் போட்டோம் மிட் நைட்டில், சரியா, அதாவது ஜெட்டாலா தாக்குதல், இது சவுதி அரேபியாவோட எண்ணெய் கிணத்துல சரியான அடி. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, அதாவது இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க ஜெட்டாவில் இன்னைக்கு. நமக்கு இன்றைக்கி அவர்களுக்கு நேற்று இரவுன்னு வச்சுக்கலாம் டைமில். யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, குவைத்து, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானு, துர்க்மேனியா, அப்புறம் வந்து இவன் அஜர்பைஜான்னு, இவர்கள் எல்லாம் போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமே தான் இவங்க இன்னும் அடி வாங்க போகிறாங்கன்றது இந்த கூட்டத்துக்கு பிறகு தான் தெரியுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவர்களெல்லாம் கூட்டம் போட்டு ஈரானை கண்டித்திருக்கிறார்கள். சரி ரைட்டு, உங்கள் நாட்டோடைய இதில் தான் எதுக்காக ஈரான் தாக்குது உங்களை, நீ ஈரான் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், இஸ்ரேல் இது ஈரான் மக்கள் இது சவுதி அரேபியா மக்கள் எனக்கு எதிரி கிடையாது, குவைத்து மக்களோ, யுஏஇயில், பஹ்ரைனில் இருக்கவனோ, துபாயில் இருக்கவனோ, பாகிஸ்தானில் இருக்கவனோ யாருமே எனக்கு எதிரி கிடையாது, அவரெல்லாம் தாக்கலை. நான் வந்து நீங்கள் எங்கெல்லாம் இந்த மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து பேஸ் வைத்திருக்கிறீர்களோ அந்த பேஸை மட்டும்தான் நான் தாக்குறேன் அப்படின்னு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் இவங்க இந்த கூட்டம் போட்டு யாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஈரானுக்கு. எங்கள் இறையாண்மை மீறி நீ வந்து இந்த ஐநா வந்து சபையுடைய அந்த 51 ஆக்டை மீறி நீ வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிற, அதனால் நாங்கள் கண்டனம். ஆனால் ஒரு வார்த்தை கூட இந்த கூமுட்ட நாடுகள் எதுவுமே, எதுனா அஜர்பைஜான்லேருந்து, பஹ்ரைன்லேருந்து, ஜோர்டான்லேருந்து, ஆனால் ஜோர்டான்லாம் வந்து இஸ்ரேலோட கால்நைக்கு, அது எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும். ஜோர்டான் அப்படி ஒரு டுபாக்கும், ஜோர்டான் மன்னர் வந்து ஐயோ ஆகப்பெரும் டுபாக்கும், சொகுசு வாழ்க்கை வாழணுன்றது மட்டும்தான் அந்த ஆளுடைய ஒரே ஒரு இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துருக்கியும் இப்போ இறங்கியிருக்கான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லெபனான் இறங்கியிருக்கான். இவங்க எல்லோரும் இப்போ லெபனானில் ஒரு குரூப் புரியுதா இறங்கியிருக்கு, இன்னொரு குரூப் வந்து இஸ்ரேலை போட்டு பொழந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி இவர்கள்லாம் கூட்டம் போட்டு ஈரானை கண்டிச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் சொல்லிச்சு உங்களை விடவே மாட்டேன், நீ எனக்கு ஒரே கோரிக்கை தான், அமெரிக்கா பேஸ் அங்கேருந்து விரட்டி விடு, அது வரைக்கும் இது மேலே தாக்குதல் நடத்து தான் அவன். அமெரிக்காக்காரன் என் மேலே தாக்குதல் நடத்தினா உன் எண்ணெய் கிணறு காலி அப்படின்னு எங்கே கை வச்சா அமெரிக்கா பேக் அடிக்குமோ, எங்கே கை வச்சா அமெரிக்காவுக்கு மாமூல் போகாதோ, எங்கே கை வச்சா அமெரிக்கா ட்ரம்ப் அலர்வானோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக கை வச்சுட்டு இருக்கிறான். ஸோ இவர்களெல்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட அமெரிக்காவை கண்டிக்கலை, இஸ்ரேல் தாக்குதலை கண்டிக்கலை, ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கமேனியை கொண்டதை இவங்க யாருமே கண்டிக்கலை. யாரும் இந்த நாடுகள் பூரா, அஜர்பைஜானும் கண்டிக்கலை, பாகிஸ்தான் கூட கண்டிக்கலை, சவுதியாக இருந்தாலும், துபாயாக இருந்தாலும், யுஏஇயாக இருந்தாலும், கத்தாராக இருந்தாலும், ஜோர்டானாக இருந்தாலும் ஒருத்தன் கூட ஒரு பேச்சுக்கு கூட நாங்கள் அதையும் கண்டிக்கிறோம் இதையும் கண்டிக்கிறோன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ என்னென்னா ஈரான் ஒரு முடிவில் இருக்குது, என்னென்னா இவங்களை முடித்தாதான் மிடில் ஈஸ்ட்டில் நிம்மதி பிறக்கும், அமெரிக்காவை நம்மளே அடித்து துரத்தி விடுவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. நேற்று இரவு வந்து சவுதியில் ஜெட்டாவில் பயங்கரமான அடி, இதுவரை வரலாறு காணாத மாற்று விழுந்துருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் நாசமாக போச்சு. இப்போ வந்து என்னென்னா ஒரு வதந்தி மாதிரி தான் அது போயிட்டுருக்கு, அது என்ன கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா நம்ம நெதன்யாகு உயிரோடு இருந்தால்
நெதன்யாவை மாற்றி விட்டு வேற ஒரு கூட்டணி கட்சி தலைவரை வந்து தற்காலிக பிரதமர் ஆக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நாட்டில் புரட்சி வரக்கூடிய ஒரு சூழல் வந்து எதில் இஸ்ரேல் எல்லா நகரங்கள்லேயும் போராட்டம், மக்கள் இரவில் விசில் அடித்துக்கொண்டு டார்ச்சுகளை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா இப்படி ஒரு அடி அவங்க வாங்கினதே கிடையாது. அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. 2 வருஷமாக எங்கே பார்த்தாலும் சைரன் சவுண்டு. எப்படி நைட்டு தூங்குவான்? சைரன் சவுண்டு, ராக்கெட் வந்து விழுகுது, ஏவுகணை வந்து விழுகுது, வெடித்து செதறுது, தீ. எப்படி குடும்பத்தோடு அவன் படுக்க முடியும், குழந்தை குட்டியோடு இருக்க முடியும்? அவர்கள் நெதன்யாவை தூக்கி எறியணுன்ட்டு ரொம்ப தீவிரமாக இறங்கி இப்போ வந்து ஒரு உள்நாட்டு புரட்சியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க. இன்னும் 2, 3 நாளில், ஒரு வாரத்தில் வந்து எப்படி நெதன்யாவை தூக்கி கடலில் போட்டுருவாங்கன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ட்ரம்ப் அலற விட்டுருக்கு அப்படின்றத இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஏன்னா தன்னுடைய கைப்பட மீன்ஸ் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்திலே ட்ரம்ப் அலறி இருக்கிறது தான் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.